அந்த இனக்குழுக்களுடைய அந்த ஃபார்முலா, அந்த டைப் ஆஃப் திருட்டு, அந்த கொலை கொள்ளை இதெல்லாம் இருக்கு இல்லையா, அது இந்தியா முழுவதும் பரவி இருக்கிறத அவங்க கண்டறிஞ்சு அதை நாடு முழுவதும் அந்த சர்வே பண்றதுக்கான வேலைகளை செய்யறாங்க. அப்ப இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய இந்த இந்த டைப் ஆஃப் அந்த கொள்ளையர்களை கொலைகாரர்களை அழிக்கணும் அப்படின்னா இவர்களை தனியா வகைப்படுத்தணும் அப்படின்னு என்ன பண்றாங்கன்னா ஒரு சட்டத்தை இயற்றுறாங்க. என்ன சட்டம் இயற்றுறாங்கன்னா 1871 கிரிமினல் ட்ரைப்ஸ் ஆக்ட், அதாவது குற்ற பழங்குடி சட்டத்தை இயற்றுறாங்க. அது 1911 மெட்ராஸ் பிரசிடென்சிக்கு இன்ட்ரோவ் ஆகுது. அதன் பிறகு 1924 அது இந்தியா முழுவதும் அமல்படுத்தப்படும். இந்த கிரிமினல் ட்ரைப் ஆக்ட் இருக்கு இல்லையா, இந்த ஆக்டுக்கு கீழே அந்த தக்கைகளுடைய வழிபடி வகையாக அவர்கள் கொலை செய்யக்கூடிய முறையில், அவர்கள் திருடக்கூடிய முறையில், அதாவது எந்த கட்டுப்பாடுகளும் யாருனாலையும் கட்டுப்படுத்த முடியாது அவர்களை. அவருடைய குலத்தொழில் திருட்டு, இந்த அவன் இவன் படத்துல கூட பாலா காமிச்சிருப்பாரு, விஷால் ஆரியாலாம் ஒரு மிக மோசமான திருடர்களா இருப்பாங்க. திருடுறதை என்ஜாய் பண்ணுவாங்க, திருட்டுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க, திருடுறப்ப சாமியை கும்பிட்டு போறது. அதே போல இந்த அரவான் திரைப்படம் அப்படின்னு ஒரு திரைப்படம் வந்தது, நடிகர் ஆதி பசுபதி இவங்கெல்லாம் நடிச்சிருப்பாங்க. அந்த படத்துல கொஞ்சம் டீப்பா காமிச்சிருப்பாங்க. என்னன்னா அது என்ன, அது அந்த 18th செஞ்சுரியிலேயே நடந்தது மாதிரியே காமிச்சிருப்பாங்க. அதுல என்னன்னா பழியாள் அப்படின்னா என்னன்னா, திருட்டுக்கு போகும் பொழுது அல்லது ஒரு திருட்டை வெற்றிகரமாக முடிச்ச பிறகு அவர்கள் வணங்கக்கூடிய காளி, அந்த தக்கிகள் இருக்காங்க இல்லையா, இந்த தக்கிகளுடைய குலதெய்வமாக காளியை வணங்கி அவர்களுக்கு ரத்த அபிஷேகம்னா சும்மா அப்படி கீறி விட்டு அப்படிலாம் கிடையாது, ஒரு ஆளை பலி கொடுக்கறது, பழி ஆள்னே சொல்லுவாங்க. அந்த ஆக்சுவலா அந்த படம் வேறு ஒரு தலைப்புக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. அரவான் என்கிற அந்த இது மகாபாரதத்தை ஒட்டி அந்த இதுல பலி கொடுக்கக்கூடிய ஒரு ஆளாக அரவான் இருக்காங்க. பட் இவத்துல திருட்டு சம்பந்தப்பட்ட தொழிலுக்கு இவங்களுடைய குலதெய்வமான காளிக்கு அந்த திருட போறதுக்கு முன்னால அல்லது ஒரு பெரிய திருட்டு முன்னால என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பலியான்னு சொல்லிட்டு ஒரு உயிரையே, ஒரு மனுஷனையே பலி கொடுத்து இது பண்ணுவாங்க. அதான் அந்த படத்துல அந்த திருட்டை ஒட்டியான இந்த காட்சிகளை காட்சிப்படுத்தியிருப்பாங்க. அதுவும் அது இந்த சவுத் ஜோன்ல, சதர்ன் தமிழ்நாடு, நம்ம தமிழ்நாட்டுல நடந்த அந்த பகுதிகளை வச்சு அந்த படம் ஆக்கியிருப்பாங்க. எஸ் அப்கோர்ஸ் இது பெங்கால்ல இவங்க கண்டறிஞ்சாலும் கூட அது ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு அப்படின்னு எல்லா மாநிலங்களிலும் அவர்களுடைய வழித்தோன்றல்களாக வழியாக அவர்கள் திருட்டை ஒரு குற்றமாகவே நினைக்க மாட்டாங்க. மாறாக திருடுவதை ஒரு பெருமையாக கருதக்கூடிய ஒரு பெரும் கூட்டம் அந்த திருட்டை கௌரவமா நினைச்சுக்கிறது. அதுக்காக எந்த எல்லைக்கும் போய் ரிஸ்க் எடுத்து அதே மாதிரி இந்த ஆரம்பன் படத்துல எல்லாம் ஆடுதிட்டு வர்றது, ஒரு திருட்டை என்கரேஜ் பண்ணி தான் அந்த படத்துல ஆதி பசுபதி என்கரேஜ் பண்ணார். இந்த மாதிரி சோ எந்த ஆஸ்பெக்ட்ல பார்த்தாலும் அந்த தக்கிகளினுடைய வழித்தோன்றல்கள் அல்லது இந்த தக்கிகளுக்கு எந்த மொழியிலையும், எந்த இனத்தாரிட்டையும், எந்த நாட்டிலையும், எந்த காலத்திலையும் ஒரு ஒரு பாசிட்டிவான இதே கிடையாது. அவர்களுடைய ஆரிஜினுடைய தோற்றம் தற்போது வரை மோசமானதா தான் இருக்குது, தவறானதா தான் இருக்கு.